தென்னாப்பிரிக்காவில் நடந்த விமான விபத்து எல்லாரையும் உலுக்கி போட்ட மிகப்பெரிய துயர செய்தியா பதிவாகி இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே விமான விபத்தோடு தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஜனவரி 2ஆம் தேதி டோக்கியோவின் ஹனேடா பகுதியில் ஜப்பானுக்கு சொந்தமான விமானமும் ஜப்பான் கடலோர காவல் படைக்கு சொந்தமான விமானமும் ஓடுதளத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 5 பேர் பலியாகியிருந்தார்கள். ஜனவரி 2ஆம் தேதி இந்த வருடத்தில். அதுபோல ஜனவரி 23ஆம் தேதி கனடாவில் இருந்து புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பலியாகி இருந்தார்கள். அதுபோல இந்த வருடத்தின் மார்ச் 12ஆம் தேதி ரஷ்யாவின் பெல்கோரட் பகுதியில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் பலியாகி இருந்தார்கள். அதே நேரம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானதும் இந்த வருடத்தின் மே 19ஆம் தேதியில். அதே நேரத்தில் இந்த வருட ஜூலை 24ஆம் தேதி நேபாளம் காத்மண்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் 18 பேர் பலியாகியிருந்தார்கள். இந்த வருட ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிரேசில் நாட்டிலிருந்து பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானதில் 58 பயணிகளும் 4 ஊழியர்களும் பலியாகியிருந்தார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பதாக டிசம்பர் 25ஆம் தேதி கஜகஸ்தான் நாட்டின் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் 38 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது கடந்த 4 நாட்களுக்கு முன் பதிவான விமான விபத்து. இதை தாண்டி இப்போ தென்கொரியாவில் பதிவான இந்த விபத்து மிகப்பெரிய துயர செய்தியாகவும் எல்லாரையும் ஒழுக்கி போட்ட செய்தியாகவும் இருக்கு. இந்த விமான விபத்து இந்த வருஷம் இல்ல, எப்பவுமே கடைசி விமான விபத்தா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு.